நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப அறிவாளி, பெரிய மாமேதை, புத்திசாலின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவர் செய்கிற செயல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது குறி ஆகிடுமோ, அது கேள்விக்குறி ஆகிடுமோங்கிற பயம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பட்ஜெட் வெளியாகிருக்கு. தமிழகத்திற்கு பாஜக அரசு எதுவுமே செய்யலை, தமிழகத்தை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள் அப்படி சொல்லியிருக்காரு. நான் கேட்குறது என்னென்னா, மத்திய பட்ஜெட்டில் அதாவது பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும், அதாவது பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் அவங்களோட மேம்பாட்டுக்காக 3,00,000 கோடி ஒதுக்கியிருக்காரு. அதில் தமிழ்நாட்டில் இருக்க பெண்களும் அடங்குவார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுமிகளும் அடங்குவார்கள். தமிழ்நாடு ஒன்று தனி நாடு கிடையாது ஸ்டாலின் அவர்களே. அப்புறம் இன்னொன்று கேட்டுங்க, வேளாண் துறைக்கு 1.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க விவசாயிகளுக்கு. அப்படின்னு பார்த்தா அதில் தமிழகத்தில் இருக்க விவசாயிகளுக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க, தமிழகத்தை புறக்கணிக்கலை. அதே போல் இராணுவத்துக்கு 6.52 லட்சம் கோடி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டையும் சேர்த்து தாங்க இராணுவம் பாதுகாக்குது. எல்லையோரத்தில் யார் பாதுகாக்கிறா? தமிழகத்தை சேர்த்து தானே பாதுகாக்கிறாங்க. அப்போ தமிழகத்தை மட்டும் இராணுவம் புறக்கணிச்சிட்டாங்களா என்ன? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 11,500 கோடி வெள்ள தடுப்பு நிவாரண நிதி, அதே எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து, தமிழகத்துக்குன்னு குறிப்பிட்டு சொல்ல எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. அது இல்லாமல் இந்த மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கு கொடுத்துட்டாங்க, ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்களே, குஜராத் பேர் அதில் வரல தெரியுமா? ராஜஸ்தான் பேர் அதில் வரல தெரியுமா? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களோட பேர் அதில் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழகத்தை புறக்கணிச்சுட்டார் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் 20 லட்சம் கோடி ஆக்கியிருக்கிறாங்க முத்ரா வங்கி கடனை. அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நடத்துகிறவங்களுக்கும் அதில் பயன்பெறுவாங்க. இப்படி அவங்க ஒதுக்கியிருக்கிற மொத்த நிதியிலையும் தமிழகத்துக்கு பங்குண்டு. 1 கோடி வீடு நகர்ப்புறத்தில் கட்டித்தரான்னு இருக்காங்க, அதில் தமிழகத்தில் இருக்கிற வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? 3 கோடி வீடு கிராமப்புறத்தில் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதில் தமிழகத்தில் இருக்கிற கிராமங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? சாலை மேம்பாட்டுக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க, அதில் தமிழக சாலைகள் கிடையாதா? இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி மக்களை திசை திருப்பதை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்கள தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து தான் அந்த பட்ஜெட்டு. தமிழகத்துக்கு தனி பட்ஜெட்லாம் இந்தியாவில் போட முடியாது முதல்வர் அவர்களே. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் சேர்த்து தான் போட முடியும். தயவுசெய்து அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதை மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறுத்தி கொண்டு தான் ஒரு அறிவாளி, தான் ஒரு புத்திசாலி என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். மக்களுக்கு அதிகப்படியான சந்தேகம் வருகிறது.